தமிழ்நாடு அரசோட புதிய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 10 மந்திரிகளும் அவர்களுடைய துறைகளையும் ரொம்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைவர்ஸான மந்திரி சபை அமைக்கப்பட்டதா தோணுது. உதாரணத்துக்கு மிக அனுபவசாலியான செங்கோட்டையனும் இந்த மந்திரி சபையில இருக்காரு. அதே சமயம் முதல் முறை டைரக்ட் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய கீர்த்தனா அவர்கள் போன்றவர்களும் இந்த சபையில இருக்காங்க. இந்த மந்திரி சபையை சார்ந்து பலவிதமான பாராட்டுகளும் விமர்சனங்களும் எல்லா பக்கமும் வந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த பாராட்டுகள் விமர்சனங்கள் இதனுடைய நோக்கம் என்ன, அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் நியமிக்கப்பட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் மற்றும் போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர். இரண்டாவது புசி என் ஆனந்த், இவருக்கு வாட்டர் டிபார்ட்மெண்ட் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். மூன்றாவது ஆதவ் அர்ஜுனா, பப்ளிக் ஒர்க்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நான்காவது டாக்டர் அருண்ராஜ் அவர்கள் ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர் மற்றும் மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஐந்தாவது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஃபினான்ஸ் துறை. ஆறாவது திரு பி வெங்கட்ராமன், இவருக்கு ஃபுட் மற்றும் சிவில் சப்ளைஸ் துறை. ஏழாவது திரு நிர்மல்குமார் அவர்கள், இவருக்கு எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மற்றும் லா. எட்டாவது திரு ராஜ்மோகன் அவர்கள், இவருக்கு ஸ்கூல் டெவலப்மெண்ட், தமிழ் டெவலப்மெண்ட் மற்றும் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட். ஒன்பதாவது திரு டாக்டர் பிரபு அவர்கள், இவருக்கு மைனிங் மற்றும் மினரல் டிபார்ட்மெண்ட். பத்தாவது கீர்த்தனா அவர்கள், இவருக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட். எதன் அடிப்படையில இவர்களுக்கு துறைகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரி சபையில முழுமையான நேரடி அரசியல் அனுபவங்கள் கொண்டவர்கள்னு பார்த்தா திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு புசி ஆனந்த் அவர்களும் தான். கொஞ்சம் பேக் எண்ட் அரசியல் ஒர்க்ஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா நிர்மல் குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதை தவிர பாலிசி சைட்ல இருந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அருண்ராஜ், கீர்த்தனா போன்றவர்கள். மற்றவர்கள் எல்லாருமே அவரவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்கள் இருக்கே தவிர யாருக்குமே டைரக்டான அரசியல் அனுபவம் இல்லைன்றது இங்க ஒரு முக்கியமான கருத்து. இந்த கருத்துனாலேயே பல பேரு இந்த கேபினெட்டை பெருசா விமர்சிச்சாங்க. இவங்களுக்கு அனுபவங்கள் இல்லை, இந்த அனுபவம் இல்லாதவங்க மினிஸ்டர் ஆனா நாளைக்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ராட்ஸ் எல்லாரும் உள்ள பூந்து அவர்கள் சொல்லி மினிஸ்டர்ஸ் கேட்கும்படியா ஆக்கிடுவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் பரவுது. அது ஒரு பக்கம் இருக்க, இதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள். அவர் ஏற்கனவே ஐஆர்எஸ் ஆக இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்து விஜயோட ஜாயின் பண்ணவர். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா துறை சார்ந்த அனுபவமா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூனிக்கான துறைகள்ல அனுபவம் இருக்குன்றது இங்க ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அதன் அடிப்படையில தான் மினிஸ்ட்ரி அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு டாக்டர் அருண்ராஜ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பல கிராமங்கள்ல சேவைகள் செஞ்சுட்டு அதற்கு பின் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி ஐஆர்எஸ் ஆக இருந்து அவருடைய தலைமையில பல ரெய்டுகள் நடத்தப்பட்டு ஒரு சிறந்த ஒரு ஐஆர்எஸ் ஆபீசராக விளங்கி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெங்கட்ராமன் அவர்கள் லாயராக சைதாப்பேட் கோர்ட்ல பணியாற்றி இருக்காரு. விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய ட்ரெஷரரா இருந்திருக்கிறாரு. சோ லா சூட், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் போன்ற பேப்பர் ஒர்க் சார்ந்த விஷயங்களும் புக் கீப்பிங் சார்ந்த விஷயங்கள்லயும் இவருக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குன்றது உண்மை. இன்னொரு பக்கம் டாக்டர் டி.கே. பிரபு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். உதாரணத்துக்கு முதல்ல டென்டல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்டல்ல வேலை செஞ்சு டென்டல் இம்ப்ளான்ட்ல ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ஃபாரின்ல படிச்சுட்டு வந்து அவருக்கு தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. இவர மாதிரி ஆட்கள் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட மந்திரி சபையில இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா ஒரு சாதாரணமா டாக்டர் படிச்சுட்டு மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தாலும் அவர்களும் அரசியலுக்கு வரலான்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபேக்டர் இருக்கு. இன்னொரு பக்கம் கீர்த்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா கார்பரேட் பாலிசியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக சின்ன வயசுலயே இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் ஆயிருக்காருன்ற பெருமையும் அவருக்கு கிடைக்குது. அதே சமயம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை இவங்க விளங்குறாங்க. பிறகு ராஜமோகன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் யூடியூப்ல இருந்து வந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி கொடுத்ததாலேயே பல இடங்கள்ல இருந்து விமர்சனங்கள் வந்திருக்கு. இதனாலேயே இவர் இந்த மினிஸ்ட்ரியை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பெரிய எதிர்பார்ப்புகளும் இவர் மேல இருக்கின்றது உண்மை. சரி, இப்ப இவர்களை வைத்து விஜய் அவர்கள் எதன் அடிப்படையில மினிஸ்ட்ரியை கட்டமைச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா அட்மின் ஸ்டெபிலிட்டிக்கு என்று முக்கியமாக அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், அதே சமயம் பியூரோக்ராட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட அருண்ராஜ் அவர்களும், இன்னொரு பக்கம் லா மற்றும் புக் கீப்பிங் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வெங்கட்ராமன் அவர்களும் கொண்ட ரொம்ப ஸ்டேபிளான ஒரு அட்மின் பேக்கப் இவருக்கு இருக்கு. சிங்கிள் ஃபேஸ் மற்றும் சென்ட்ரல் சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோலுக்கு விஜய் அவர்களே இருக்காரு. ஒரு புதுமையை உருவாக்குவோம்னு சொல்லும்படியா ஒரு மினிஸ்ட்ரி உருவாயிருக்குது. நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி ஒரு புதிய அரசியல் கட்சி, பெரிய அனுபவம் இல்லாதவர்கள் உள்ள வராங்க. இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா இவ்வளவு டைவர்ஸா உருவாகி இருக்கிற இந்த மினிஸ்ட்ரி மக்கள் விஷயத்துல வரும்போது இதே மாதிரியான டைவர்சிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்களா? எதன் அடிப்படையில எந்த மக்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்,
இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எடுத்துட்டு வரும்போது இன்னொரு குரூப் ஆஃப் மக்களுக்கு அது எந்தவித நெகட்டிவிட்டியும் கொடுக்காம இருக்குமா? இந்த மாதிரி விஷயங்களை இவங்க எப்படி அணுக போறாங்கன்றது தான் முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த புதுமையை கொண்ட ஒரு மந்திரி சபை மக்களுக்கு பழமை கட்சிகளிடம் இருக்கக்கூடிய விமர்சனங்களை பிரதிபலிக்கும் விதமா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டை புதுமையின் பக்கம் கொண்டு போறோம்னு பழமை கட்சிகள்ல இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை உள்ளடக்கி ஒரு புதுமையை உருவாக்குவாங்களா? இல்லை இவங்க புதுமை எப்படியா இருக்க போகுது? கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.